நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய சகோதரன் பாஸ்டர் டிக்சன் பிரைட் பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சபையிலே கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போதெல்லாம் உங்களுடைய போதகர் அப்பத்தை எடுத்துவிட்டு, இது இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்றும், பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் அடையாளமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்றும் சொல்லி விவரித்து, கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்வதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். வாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பந்தியை குறித்து மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனங்களிலிருந்து கர்த்தருடைய பந்தியை குறித்து எழுதுகிறார். கர்த்தருடைய பந்திக்கு வேதத்திலே வெவ்வேறு பெயர்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ராபோஜனம் என்றும், கர்த்தருடைய பாத்திரம் என்றும், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியம் என்றும், ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்றும், அப்பம் பிக்குதலின் பாத்திரம் என்றும், ஸ்தோத்திர பாத்திரம் என்றும் சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இறுதி விருந்து என்று அழைத்தார்கள். ஆங்கிலத்திலே இதுக்கு யூகாரிஸ்ட் என்று பெயர்படும். ஒரு ஆராதனையிலே 5 முக்கியமான காரியங்கள் உண்டு. அவை என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? உபதேசம், ஜெபம், பாடல், காணிக்கை, கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி ஒரு ஆராதனையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியினுடைய பின்னணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இருந்த பொழுது கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க 10 வாதைகளை வரப்பண்ணினார். 10வது வாதையான தலைப்பிள்ளை சங்காரத்தின் போது இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுத்தார். ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை அவர்களுடைய கதவுகளின் நிலக்கால்களிலே பூசி அந்த ஆட்டை சுட்டு புளிப்பில்லா அப்பத்துடன் கூட அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் அந்த நாளிலே தான் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நினைவு கூறும்படியாகத்தான் இஸ்ரவேலர்கள் சந்ததி சந்ததிக்கும் பஸ்கா பண்டிகையை அனுசரித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த காரியம் உங்களுக்கு நித்திய நியமமாய் இருக்க கடவுது என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் யாத்திரையாகமும் 12ஆம் அதிகாரத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய பந்தி எப்படி ஏற்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்து தான் மரிப்பதற்கு முன்பாக காலம் காலமாக அனுசரிக்கப்பட்டு வந்ததான பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார். இந்த பஸ்கா பண்டிகையின் போதுதான் தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட ஒரு மேல் வீட்டு அறையிலே அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். பின்பு பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று சொல்லி அவர்களுக்கு பானம் பண்ணி கொடுத்தார். அந்த பந்தி முடிந்ததற்கு பின்பு ஒரு ஸ்தோத்திர பாடலை ஒன்று பாடி அவர் ஒலிவ மலைக்கு சென்றார். அங்கேதான் யூதாஸ் காரியத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டு பின்பு சிலுவையிலே அவர் மரித்தார். கர்த்தருடைய பந்தி என்றால் என்ன? கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய பந்தியிலே நம்ம கலந்து கொள்கிறோம். நினைவு கூறுதல் என்றால் என்ன? எதை நம்ம நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்றார். பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினாலான உடன்படிக்கை, இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இதை நம்ம வாசிக்கிறோம். அப்பத்தை எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வாரினாலே அடித்ததை நம்ம நினைவு கூற வேண்டும். ரோம அரசாங்கம் பயன்படுத்தப்பட்டதான வார் ஒரு மர பிடியினாலே உண்டாக்கப்பட்டதாக இருந்தது. அந்த மரப்பிடியிலே பல வார்கள் இருந்தது. அந்த வார்களினுடைய முனையிலே இரும்பு பந்துகள் என்றது, சின்ன ஆட்டினுடைய எலும்புகளும் இருந்தது. அது ஒரு கொக்கி போன்றதான ஒரு வாடா இருந்தது. 2 பேர் இயேசு கிறிஸ்துவை மாறி மாறி அடித்தார்கள். 39 அடிகள் அடித்தார்கள். அடித்த பொழுது அவருடைய தோல் கிழிந்தது, அவருடைய சதை கிழிந்தது, அவருடைய எலும்புகள் சேதப்படவில்லை. நாம் அப்பத்தை எடுக்கும் பொழுது இதை நாம் நினைவு கூறுகிறோம். வேதனையுடையதான அந்த சரீரத்தை சிலுவையிலே அறிந்தார்களே, அதை நாம நினைவு கூறுகிறோம். திராட்சரசத்தை எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தலையிலே வைக்கப்பட்டதான முற்கிரீடம் நிமித்தமாக வந்ததான ரத்தத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். அவரை அடித்த பொழுது வழிந்ததான ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். சிலுவையிலே அவரை அறைந்த பொழுது வழிந்ததான ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய விழாவிலே ஈட்டினாலே குத்தப்பட்ட பொழுது வந்ததான ரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவத்திற்காக சிந்தப்பட்டது என்பதை நம்ம நினைவு கூறுகிறோம். ஒருவர் இப்படியாக சொன்னார், கர்த்தருடைய பந்தியிலே இருக்கும் பொழுது 7 காரியங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொன்னார். அவை யாவை? 1, ஒரே தேவன். 2 கல்லர்கள். 3 ஆணிகள். 4 4ஆக கிழிக்கப்பட்டதான அவருடைய ஆடைகள். 5 காயங்கள். 6 மணி நேரம் அந்தகாரம். 7 வார்த்தைகள். கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டுமானால் அவருடைய சிலுவையின் பாடுகளை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய பந்தியிலே நம்ம பங்கு கொள்ளும் பொழுது நாம் அவருடைய மரணத்தை பிரகடனம் செய்கிறோம். அவருடைய மரணத்திலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இப்படியாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பை பிரகடனப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பந்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து அவர் எனக்காக கொடுத்ததான ரட்சிப்பை நாம நினைவு கூறுகிறோம். எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் பொழுது நினைவு கூறுகிறார்களோ, அதே போல கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி என்னை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுவித்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். மூன்றாவதாக, கர்த்தருடைய பந்தியிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது சபையாகிய விசுவாசிகளுடன் நான் ஐக்கியமாய் இருக்கிறேன் என்பதை நாம தெரிவிக்கிறோம் அல்லது ஐக்கியப்படுகிறோம். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சரீரத்தின் ஐக்கியம் என்றும் ரத்தத்தின் ஐக்கியம் என்றும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஐக்கியம் என்பதற்கு கிரேக்க மொழியிலே கொய்னோனியா என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொய்னோனியா என்று சொன்னால் கூட்டாக பகிர்ந்து கொள்வது, கூட்டாக பங்கெடுத்துக் கொள்வது என்ற வார்த்தை பொருள்படும். ஐக்கியம் என்பது கிறிஸ்துவனுடைய அப்பத்திலே கிறிஸ்துவனுடைய ரத்தத்திலே நம்ம புசித்து பானம் பண்ணும்போது ஐக்கியம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விதமாக நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் கூடி வந்த பொழுதெல்லாம் அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் கூடி வந்தார்கள் என்பது வினைச்சொல். இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கிறோம் என்றால், இவர்கள் அவர்களாகவே கூடிய வரவில்லை, மாறாக தேவன் இவர்களுடைய கூடி வருதலை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி 11ஆம் அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சபையாகிய விசுவாசிகள் கூடி வரும் பொழுது கர்த்தருடைய பந்தியை பொதுவிலே அனுசரித்து தேவனை ஆராதித்தார்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 5 முறை கூடி வருதல் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம், 18ஆவது வசனம், 20ஆவது வசனம், 33ஆவது வசனம், 34ஆவது வசனத்திலே கூடி வருதல் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தார்கள். 18ஆவது வசனத்திலே நீங்கள் சபையாக கூடி வரும் பொழுது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பந்தியிலே எப்படி கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் 29ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அபாத்திரமாய் இதிலே பங்கு கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அவருடைய சரீரத்தை குறித்தும் அவருடைய ரத்தத்தை குறித்து நீங்க குற்றமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். கொரிந்து சபை கர்த்தருடைய பந்தியை மிகவும் லேசாக எடுத்துக்கொண்டார்கள், சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள், வழக்கமாக சாப்பிடுகிறதான ஆகாரத்தை போல அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அபாத்திரம் என்கிறதான வார்த்தையும் தகுதி இல்லையா என்ற வார்த்தையும் வெவ்வேறான வார்த்தைகள். ஒரு மனிதன் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு ரட்சிக்கப்பட்டவன் சொல்வானால் காலகாலத்திற்கும் அவனுக்கு தகுதியே வராது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே ஒரு மனிதன் எப்ப கழுவப்படுகிறானோ அப்பொழுது கர்த்தருடைய பந்தியிலே அவன் கலந்து கொள்ள தகுதியுடையவனாய் இருக்கிறான். ஆனால் அபாத்திரம் என்று சொன்னால் என்ன? ஆங்கிலத்திலே அன்வொர்த்திலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் நாம அதிலே பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லி எழுதுகிறார். இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரித்த பொழுது அவர்களுடைய வீட்டின் தலைவர்கள் அதை அனுசரித்தார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆதி திருச்சபையிலே சபையினுடைய தலைவர்களாய் இருந்ததான அப்போஸ்தலர்களும்
மூப்பர்கள் தான் கர்த்தருடைய திருவிருதை நடத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முடிவாக கர்த்தருடைய பந்தியை நாம லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன செயலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக பூமிக்கு வரப்போகிறார். தன் மனவாட்டியாக சபையை தேடி அவர் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் தேடி வரப்போகிறார். இந்த நம்பிக்கையின் அடையாளமாக, இந்த நம்பிக்கைக்காக கிறிஸ்துவனுடைய இந்த பந்தியிலே நம்ம கலந்து கொள்கிறோம். காரணம், அவர் சொன்னார், நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னபடியினாலே அவர் வருமளவும் கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து இந்த சந்தோஷமான ஆராதனையிலே நம்ம பங்கு கொள்வோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அந்த சந்தோஷத்தின் நம்பிக்கையிலே நம்ம காத்திருப்போம். கர்த்தருடைய பந்தியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய பந்தியிலே சந்தோஷமாக நமக்கு பங்கு கொள்வோம். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக.